ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா, எத்தன மாசத்துக்கு வேணாலும் அக்ரிமெண்ட் போடலாம். அப்படி போடப்படுகின்ற அந்த அக்ரிமெண்ட் படி, அவங்க அந்த கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணி தான் அந்த டெனன்ட்ஸ் இருக்கணும். சரி, அந்த டெனன்ட் அக்ரி பண்ணி வந்துட்டாங்க. அக்ரிமென்ட்டும் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அக்ரிமென்ட்ட ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெண்ட் அத்தாரிட்டி யாருன்னு சொன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ரெண்ட் அத்தாரிட்டி. அப்படி பதிவு பண்ணக்கூடிய அந்த ஒரு டீட்டெயில்ஸ வந்துட்டு ரெண்ட் அத்தாரிட்டி வெப்சைட்ல வெளியிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது டிஸ்பியூட் வருதுன்னா, அத வந்து என்குயரி பண்றதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. 1 மாசத்துக்குள்ள அத என்குயரி பண்ணி அவங்க ரிப்போர்ட் குடுக்கணும். அதேபோல அக்ரிமெண்ட் போடப்படுகின்ற அந்த குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அ அந்த கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அத ரெனிவல் பண்ணல, இல்ல அந்த டெனன்ட்டும் காலி பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த பீரியட்ல இருந்து முடிஞ்சு போன பீரியட்ல இருந்து 6 மாசம் வரைக்கும் அவங்க ஒரு ஓரல் அக்ரிமெண்ட்ல இருக்கிறாங்கதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும். சரி, அப்படி ஓரல் அக்ரிமெண்ட்ல இருக்கவரதா பண்ணாங்கன்னா, ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்ல என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் அவங்க குடுத்திருந்தாங்களோ, அந்த 6 மாசத்துக்கும் அந்த கண்டிஷன்ஸ் தான் அந்த டெனன்ட்க்கு அப்ளை ஆகும். டெனன்ட் வந்துட்டு ஒரு உள் வாடகை விட போறாரு. அவரால அந்த அக்ரிமெண்ட் படி அந்த இடத்துல இருக்க முடியல அப்படின்னு சொன்னா, அந்த அக்ரிமெண்ட் முடியிற வரைக்கும் அவரு உள் வாடகை விடலாம். வித் பர்மிஷன் ஆஃப் த ஓனர். அவர் அந்த ஓனர் கிட்ட அவர் ரிட்டர்ன்ல ஒரு பர்மிஷன் வாங்கணும். உள் வாடகை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உள் வாடகை கூட அந்த ஏற்கனவே இவருக்கு போட்ட அக்ரிமெண்ட்ல எவ்ளோ நாளுக்கு குடுத்துருக்காங்களோ, அவ்ளோ நாள் வரைக்கும் தான் அவரும் உள் வாடகைக்கு விட முடியும். வித் பர்மிஷன் ஆஃப் தி ஓனர்.